உதயகம்மன் பிள்ளை இருக்கிறார் தானே, அவர் இயக்கத்தை பற்றி ஒரு சில கதைகள் சொல்லி வச்சுக்கார். அதாவது இயக்கத்திட்ட நடுக்கடல்ல மிதக்கும் ஆயுத களஞ்சிய சாலைகள் இருந்ததாம். அதுவும் ஒன்றில்லை ரெண்டில்லை 3 ஆயுத களஞ்சிய சாலைகள் நடுக்கடலில் வச்சிருந்ததாம் இயக்கம். அதை அமெரிக்காவினுடைய புலனாய்வு அமைப்பாகிய CIA கண்டுபிடிச்சிட்டுதான். கண்டுபிடிச்சு இலங்கை அரசாங்கத்துக்கு சொன்னதாம், இந்த மாதிரி இயக்கம் நடுக்கடலில், அதுவும் இந்தோனேஷியாவுக்கு பக்கத்தில் நடுக்கடலில் ஆயுத களஞ்சிய சாலை வச்சிருக்கணும் பாருங்கன்னு சொல்லி அமெரிக்காவினுடைய புலனாய்வு அமைப்பு இலங்கை அரசாங்கத்துக்கு தகவல் கொடுத்து அதுக்கு பிறகு அது தாக்கி அளிக்கப்பட்டதாம். அதுக்கு பிறகுதான் முள்ளிவாய்க்காலில் இயக்கம் தோற்க வேண்டி வந்தது, ஆயுதங்கள் தட்டுப்பாடு காரணமாக தோற்க வேண்டி வந்தது என்று சொல்லி உதயகம்மன் பிள்ளை ஒரு கதை ஒன்று சொல்லியிருக்கார். இப்போ எதுக்காக திடீரென்று இப்படி ஒரு கதை சொன்னவர் என்று சொன்னால், உங்களுக்கு தெரியும் சரத் பொன்சேகா போன கிழமை இயக்கத்தை பற்றி ஒரு சில கதைகள் சொல்லியிருந்தவர், முள்ளிவாய்க்கால நடந்த சில சம்பவங்களை பற்றி சொல்லியிருந்தவர். எனவே அவர் சொல்லிப்பட்டார், அப்போ நானும் சொல்லுவோம் என்று சொல்லி ஏட்டிக்கு போட்டியாக தானும் தனக்கு தெரிஞ்ச கதைகள் என்று சொல்லி கொஞ்சம் கதைகளை உதயகம்மன் பிள்ளை சொல்லி வச்சுக்கார். என்ன பிரச்சனை சொன்னால், உதயகம்மன் பிள்ளை சொன்னது உண்மையா பொய்யான்னு சொல்லி எங்களுக்கு தெரியாது. ஏன்னு சொன்னால் இயக்கத்தை யாராலும் ஆழங்காண முடியாது தானே. ஒருவேளை உண்மையாக கூட இருக்கலாம், நடுக்கடலில் ஆயுத களஞ்சிய சாலைகள் வச்சிருந்திருக்கலாம். ஆனால் பிரச்சனை என்னென்னு சொன்னால், இவையிலே இப்போ அதை பற்றி காய்ச்சி கொண்டிருக்கணும். ஒரு பக்கம் சரத் பொன்சேகா, ஒரு பக்கம் உதயகம்மன் பிள்ளை ஏன் கதைச்சு கொண்டிருக்கணும். என்ன பிரச்சனைடா, இவைய 2 பேர்ட்ட கதையும் கேட்டுட்டு நாளைக்கு விமல் வீரவன்ச வலிக்கிடுவார், நானும் ஒன்று சொல்ல போறேன்னு சொல்லி. அப்போ எங்களுக்கு என்ன விளங்குதுன்னு சொன்னால், சண்டை முடிஞ்சு இப்போ 16-17 வருஷம் ஆயிட்டுது. ஆனால் இன்னும் கூட இயக்கத்தை மறக்க முடியாமல், இயக்கத்தின் பேரை உச்சரிக்காமல் வீரால் இருக்க முடியலை. அதனால ஆளுக்கு ஒரு கதைகளை சொல்லி கொண்டிருக்கணும். அந்த அடிப்படையில் உதயகம்மன் பிள்ளை இப்படி ஒரு கதையோட சொல்லி வச்சிருக்கார். என்ன பிரச்சனை சொன்னா, உதயகம்மன் பிள்ளைவுக்கு தெரியாத ஒரு தகவலே கிடையவே கிடையாது. அவருக்கு எல்லா தகவலும் தெரியும். இப்ப போன கிழமை பார்த்தீங்கன்னு சொன்னா, இலங்கையினுடைய நிலக்கரி கையிருப்பு எவ்வளோ, எத்தனை கிலோன்னு சொல்லி, அது எத்தனை நாட்களுக்கு தாங்கும் என்று சொல்லி பெரிய புள்ளிவரம் எல்லாம் சொன்னவர். கொஞ்ச நாளைக்கு முதல் பார்த்தீங்கன்னு சொன்னா, அந்த 323 கொள்கலன் பிரச்சனை ஓடிக்கொண்டிருக்கല്ലോ, அந்த 323 கொள்கலன்களும் யார் யாருடைய பேர்ல வந்தது, யார் யார் இறக்குமதி செய்தது, வெளிநாட்டு அட்ரஸ் என்ன, உள்நாட்டு அட்ரஸ் என்ன சொல்லி பெரிய பட்டியல் ஒன்று வெளியிட்டவர். அந்த அடிப்படையில் உதயகம்மன் பிளவுக்கு தெரியாத ஒரு விஷயமே இல்லை போல இருக்கு. காங்கேசன்துறை துறைமுகத்தை அபிவிருத்தி செய்வதற்கும் புதிதாக கட்டி எழுப்புவதற்கும் இந்திய அரசாங்கம் பெருந்தொகை நிதியை வழங்குவதற்கு ஏற்கனவே சம்மதம் சொல்லியிருக்கிறது. எங்கள் எல்லாருக்குமே தெரியும். அந்த தொகை எவ்வளோன்னு சொன்னால் 63.5 மில்லியன் அமெரிக்க டாலர்ஸ். 63.5 மில்லியன் அமெரிக்க டாலர்ஸ். அதை இலங்கை ரூபாயில் சொன்னால் கிட்டத்தட்ட அன்னளவாக 1960 கோடி ரூபாய், 1960 கோடி ரூபாய் இலங்கை காசு. அவ்வளோ தொகை வரும். அவ்வளோத்தையும் இந்தியா அன்பளிப்பாக கொடுக்கிறது காங்கேசன்துறை துறைமுகத்தை அபிவிருத்தி செய்யறதுக்காக. அப்ப இதுக்கு ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் மாதிரி ஒன்று போடத்தானே வேணும். அந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் எல்லாம் வரையப்பட்டு எல்லாமே ரெடியா இருக்குது என்று சொல்லியிருக்கின்றார் அமைச்சர் அனுர கருணா திலக்க. இந்த அமைச்சர் யாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, துறைமுகங்கள், கப்பல் சேவை, சிவில் விமான சேவை அமைச்சர் அனுர கருணா திலக்க சொல்லியிருக்கிறார். எல்லாமே ரெடியா இருக்குன்னு சொல்லி, அடுத்த கட்டமாக இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் இருக்குதானே, அது சட்டமா அதிபர் திணைக்களத்துக்கு நாளைக்கோ நாளண்டைக்கோ அனுப்புவினம். சட்டமா அதிபர் எல்லாத்தையும் பார்த்துட்டு அதில் எல்லாம் சைன் வச்சு ஓகேன்னு சொன்ன பிறகு அது உடனடியாக இந்தியாவுக்கு அனுப்பப்படும். அதுக்கு பிறகு இந்திய அதிகாரிகள் பார்த்து அதில் சைன் வச்சுட்டா உடனடியாக அந்த நிதி விடுவிக்கப்படும். அதுக்கு பிறகு உடனடியாகவே காங்கேசன்துறை துறைமுகத்தை அபிவிருத்தி செய்கின்ற பணிகள் ஆரம்பிக்கப்படும் என்று சொல்லி அமைச்சர் சொல்லியிருக்கார். இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் 3 தரப்புகளுக்கு இடையில போடப்பட்டிருக்கு என்று சொல்லி, அதாவது இலங்கை அரசாங்கம், இந்திய அரசாங்கம், மற்றது துறைமுகத்தை அபிவிருத்தி செய்கின்ற நிறுவனம் இருக்குதானே, அது எந்த நிறுவனம் என்று சொல்லி தெரியல, பேர் தெரியல. பெரும்பாலும் ஒரு இந்திய நிறுவனமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கூடுதலாக இருக்கிறது. எனவே அந்த நிறுவனம், இலங்கை அரசாங்கம், இந்திய அரசாங்கம் 3 தரப்புக்கும் இடையில இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் பெறும் என்று சொல்லியும், எனவே எல்லாமே மிக விரைவில் கைச்சாத்திடப்பட்டு பணிகள் ஆரம்பிக்கப்படும் என்று சொல்லியும் அமைச்சர் அனுர கருணா திலக்க அவர்கள் சொல்லியுள்ளார். 3700 மெட்ரிக் டன் எரிவாயுவை ஏற்றிய கப்பல் ஒன்று நேற்று கொழும்பு துறைமுகத்தை வந்தடைந்திருக்கிறது. உங்களுக்கு தெரியும், இப்போ நாட்டில் ஒரு சில பகுதிகளில் இந்த எரிவாயுக்கான தட்டுப்பாடு இருக்கிறது. அதனை முன்னிட்டு அவசரமாக எரிவாயு இப்பொழுது இறக்குமதி செய்யப்படுகிறது. அந்த அடிப்படையில் லிட்ரோ கேஸ் நிறுவனம் நேற்று 3700 மெட்ரிக் டன் அளவுள்ள எரிவாயுவை இறக்குமதி செய்திருக்கின்றது. அந்த கப்பல் நேற்று ஞாயிற்றுக்கிழமை கொழும்பை வந்தடைந்திருக்கிறது. அப்போ 3700 மெட்ரிக் டன் கேஸ் என்று சொன்னால் அதனுடைய அர்த்தம்
உடனடியாக 3 லட்சம் சிலிண்டர்ஸ் இருக்குதானே, 3 லட்சம் சிலிண்டர்ஸில் வந்து அந்த எரிவாயு நிரப்பப்பட்டு உடனடியாக மார்க்கெட்டுக்கு அனுப்பப்படும் என்று சொல்லி இன்றைக்கோ நாளைக்கோ உடனடியாக அது மார்க்கெட்டுக்கு வரும் என்று சொல்லி குறிப்பிட்ட நிறுவனம் வந்து அறிவித்திருக்கிறது. எனவே எரிவாயு தட்டுப்பாடு பற்றி யாருமே கவலைப்பட வேண்டாம், உடனடியாக சந்தைக்கு எரிவாயு கிடைக்கும் என்று சொல்லி குறிப்பிட்ட நிறுவனம் அறிவித்திருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் பிப்ரவரி மாதம் 25ஆம் தேதி இன்னொரு கப்பல் வருதாம், பிறகு பிப்ரவரி மாதம் 27ஆம் தேதி இன்னொரு கப்பல் வருதாம். பிப்ரவரி மாதம் 25ஆம் தேதி வர கப்பலில் வந்து 3900 மெட்ரிக் டன்னும், பிப்ரவரி 27ஆம் தேதி வரக்கூடிய கப்பலில் வந்து 3700 மெட்ரிக் டன் கேஸும் வந்து வருதாம். எனவே அடுத்தடுத்து கப்பல்கள் இலங்கை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றன. எனவே கேஸ் தட்டுப்பாடு சம்பந்தமாக யாரும் கவலைப்பட வேண்டாம்னு சொல்லி அதுக்கு பிறகு அடுத்த மாதம் மார்ச் மாதத்தில் வந்து 2 கப்பல்கள் வந்து திகதி குறிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு கப்பல் வந்து மார்ச் மாதம் 11ஆம் தேதி வருது, அதுக்கு பிறகு மார்ச் மாதம் 16ஆம் தேதி இன்னும் ஒரு கப்பல் வருது. எனவே அடுத்தடுத்து கப்பல்கள் இலங்கையை நோக்கி வரும். எனவே எரிவாயு தட்டுப்பாடு சம்பந்தமாக யாரும் கவலைப்பட வேண்டாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. எரிசக்தி அமைச்சர் குமார ஜெயக்கொடி அவர்கள் பதவி விலகணும், உடனடியாக பதவி விலகணும் என்று சொல்லியிருக்கிறதா என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் விமல் வீரவன்ச திடீரென்று வந்துட்டார், எங்கேயோ இருந்து வந்துட்டார் திடீரென்று. அன்றைக்கே ஒருக்கா உண்ணாவிரதம் இருந்தவர், பிறகு சத்தத்தையே காணையில், உண்ணாவிரதத்துக்கு பிறகு ஆள் மூச்சு பேச்சோண்டையும் காணையில். இப்போ பார்த்தீங்கன்னா திடீரென்று வந்துட்டார். வந்து என்ன சொல்லியிருக்காருன்னு சொன்னால் எரிசக்தி அமைச்சர் குமார ஜெயக்கொடி வந்து பதவி விலகணும் என்று சொல்லி, ஏன் பதவி விலகணும் என்று கேட்டதுக்கு சொல்லியிருக்கார், அவர்கள் வந்து தரமில்லாத நிலக்கரியை வந்து இறக்குமதி செய்து அந்த தரமில்லாத நிலக்கரியை பயன்படுத்தி மின்சாரத்தை உற்பத்தி செய்கின்றார்கள். மிக முக்கியமாக நுரைச்சோலை அனல் மின் நிலையம் இருக்குத்தானே, அங்கே வந்து தரமில்லாத கரிகள் தானே பாவிக்கப்படுதாம். அதால் அங்கேருந்து வர புகையெல்லாம் வந்து சுவாசத்துக்கு ஏற்ற புகை இல்லை, சுற்றுச்சூழல் பாதிக்கப்படுது, நாட்டினுடைய இயற்கை வளம் பாதிக்கப்படுது என்று சொல்லி புதுசாலாம் கண்டுபிடிச்சு சொல்லியிருக்கார் விமல் வீரவன்ச. அது மட்டும் இல்லாமல் இப்படியே போனால், இப்படியே தரமில்லாத நிலக்கரியை பயன்படுத்தினால் நுரைச்சோலை அனல் மின் நிலையம் இருக்குத்தானே, அதை வந்து 6 மாதங்களுக்கு பூட்ட வேண்டி வரும் என்று சொல்லியும் விமல் வீரவன்ச சொல்லி வச்சுக்கார். அன்றைக்கு உதய கம்மன் பிள்ளை என்ன சொன்னவர், நுரைச்சோலை அனல் மின் நிலையம் வந்து 1.5 மாதத்துக்கு பூட்ட வேண்டி வரும் என்று சொல்லி இங்கே செய்தியில் நாங்கள் சொன்னாங்க. இன்றைக்கு விமல் வீரவன்ச சொல்லி வச்சுக்கார் 6 மாதங்கள் பூட்ட வேண்டி வரும் என்று சொல்லி. அவர் 1.5 மாதம், இவர் 6 மாதம், கொஞ்சம் கூடத்தானே சொல்லணும், அவரோட முந்தத்தானே வேணும், அதுக்காக சொல்லி வச்சுக்கார். வேற வழியில் இதெல்லாத்தையும் கேட்கத்தான் வேணும். ஏன் சொல்லுங்க பாப்போம், ஊடக சந்திப்பில் வந்திருந்து சொல்லி நம் மைக்க கொண்டே நீட்டியாச்சு, இனி வேற வழி இல்லை, கேட்டுத்தான் ஆகணும், வேற வழி இல்லை. அதனால விமல் வீரவன்ச சொல்லி வச்சுக்கார் அமைச்சர் குமார ஜெயக்கொடி வந்து பதவி விலகணும் என்று சொல்லி. திருகோணமலையில் முன்னாள் போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் போதைப் பொருளுடன். போதைப் பொருள் வைத்திருந்தார் என்கின்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில், அதாவது 185 கிராம் ஐஸ் போதைப் பொருளை வைத்திருந்தார் என்று சொல்லி முன்னாள் போலீஸ் உத்தியோகத்தர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். திருகோணமலை ஸ்ரீபுர போலீஸ் பிரிவினரால் வந்து இவர் கைது செய்யப்பட்டிருக்கார். என்ன பிரச்சனை சொன்னால், இப்போதான் ஜனவரி மாதம் தான் அவர் வந்து பணி நீக்கம் செய்யப்பட்டவராம். ஏதோ குற்றம் செய்திருப்பார் போரோடக்கு, அல்லது போதைப் பொருள் வச்சிருந்தாரோ தெரியல, ஜனவரி மாதம் தான் பணி நீக்கம் செய்யப்பட்டவராம். சரி, பணி நீக்கம் செய்து போய் வீட்டை இருந்து திருந்துங்கன்னு சொல்லி அனுப்பிவிட்டா திருப்பியும் போதைப் பொருளோட தெரிஞ்சிருக்கார். இப்போ வந்து போலீஸ் வந்து பிடிச்சிருக்குது. அதே நேரம் இவருடைய மனைவியும் வந்து ஒரு போலீஸ் உத்தியோகத்தராம், அவ வந்து பெரிய பதவியில் இருக்கிறாவாம், போலீஸ் அதிகாரியாக இருக்கிறாவாம். இவர் வந்து சாதாரண போலீஸாக தான் இருந்திருப்பார் போராடக்கு, போதைப் பொருளை வச்சிருந்து கடைசியாக பதவியும் இல்லை, வேலையும் இல்லை, ஒன்றும் இல்லை. இப்போ வந்து கைது செய்யப்பட்டிருக்கின்றார் திருகோணமலை ஸ்ரீபுர போலீசாரினால். அடுத்ததாக இன்றைய கருத்தோவியம். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு மரத்தில் வந்து ஒரு கொடி ஒன்று தொங்கி கொண்டிருக்குது. அந்த கொடியில் 2 பேர் தொங்கி கொண்டிருக்கணும். அவையல் ஆராக்கள் என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஆள் வந்து சஜித் பிரேமதாசா, மற்றவர் வந்து நாமல் ராஜபக்ஷ. அந்த கொடியில் வந்து 2 பேரும் தொங்கி கொண்டிருக்கணும். அவையோட கோலத்தை பற்றி நான் வர்ணிக்க விரும்பல, நீங்களே பாருங்கள் என்ன கோலத்தில் நின்று தொங்கினோம் என்று சொல்லி. பக்கத்தில் வந்து சிங்களத்தில் வந்து ஆகம என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது, தமிழில் வந்து சமயம் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. அதாவது மதம். இப்போ அவையில் கையில் எடுத்துக்கிறதே மதம் தான். அதாவது பௌத்த மதத்துக்கு எதிராக இந்த அரசாங்கம் செயல்படுது, பௌத்த மதத்தின் காவலர்களே நாங்கள் தான் பௌத்த மதத்தை உண்மையாக பாதுகாக்கிறோம் என்று சொல்லி இப்போ 2 பேரும் ஆரம்பிச்சிருக்கணும். ஏன்னு சொன்னால் அவைகளுக்கு அரசியல் செய்கிறதுக்கு வேறு ஒரு பாயிண்ட்டுமே கிடையாது. வேறு எதை பற்றி கதைக்கிறது, செய்தது முழுக்க லஞ்சமும் ஊழலும், சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. அரசாங்கத்திலையும் வேறு பிள்ளைகள் பிடிக்க முடியலை. அப்போ கடைசியாவது மதத்தை தூக்கி இருக்கணும், பௌத்த மதத்தின் பாதுகாவலர்கள் நாங்கள் தான் என்று சொல்லி அந்த ஒரு கொடியில் வந்து பிடிச்சி கொண்டு தொங்கி கொண்டிருக்கணும். அந்த கொடி ஒரு நாளைக்கு அறந்து விழுந்ததோ 2 பேற்ற கதையும் சரி, 2 பேற்ற அரசியல் வாழ்க்கையும் முடிஞ்சிடும் தானே. எனவே இந்த ஒரு கருத்தோவியம் மற்றும் இன்றைய காணொலியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட செய்திகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள். மீண்டும் சந்திப்போம் உறவுகளே. நன்றி, வணக்கம்.